ப்ளீஸ் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஏன்னா இந்த ஒரே வீடியோல ஃபன், த்ரில்லிங், அட்வென்ச்சர் 3 கண்டென்ட்டையும் ஒரே வீடியோல குடுத்துருக்கேன். அப்புறம் ஐ எம் டார்க் சிவா. வெல்கம் டு ஜிஎம்சி. நான் இந்த சர்வர் ஸ்டார்ட் பண்ணிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண 2 பேர் இவங்க தான். அஸ்வின் ஒன்று, தமிழ் ரீப்பர் ஒன்று. சரி வாங்க கைஸ், எல்லாருமே இப்போ நம்ம இந்த சர்வர் ஆரம்பிப்போம். இது ஒரு மாடர்ன் சர்வர். ஃபர்ஸ்ட் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போனது இந்த வீட்டை தான். ஆனா என்ன, நம்ம சேனலோட ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம இந்த வீட்டை ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். ஒண்ணுமே இல்ல. அப்ப வெளியே வாங்கயா, அதான் உள்ள ஒண்ணுமே இல்லைல்ல, சீக்கிரம் வாங்க. இப்ப எங்களுக்கு இந்த சர்வர்ல நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால கூட்டா சேர்ந்து நாங்க எதனா பிளான் போட்டு அப்புறமா உங்களுக்கு அந்த ஐடியாவை சொல்றோம். குத்தடி குத்தடி செய்யலாம், குனிஞ்சு குத்தடி செய்யலாம், குடத்தை வச்சு கும்மி அடியே, கடல் இரும்ப தண்ணி அடியே. இப்ப நாங்க கூடி பேசி ஒரு முடிவு எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சு கொஞ்சம் தூரம் போனோம். அங்க ஏதோ ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கு. அது இருங்க, என்னன்னு கிட்ட போய் பார்ப்போம். நல்லா ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. இப்படி ஒரு இடத்த பார்த்தோன்னே எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே இறங்கி எல்லா வீடியோ அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அது என்னன்னா, அது எந்த செஸ்டா இருந்தாலும் சரி, இந்த புக் ஷெல்ஃப் வந்து அதுக்கு மேல இருக்கிற புக் ஷெல்ஃப் இருந்தாலும் சரி. ஆனா என்ன, நான் ஒரு படிக்கு மேலேயே போயிட்டேன். புக் ஷெல்ஃப் எதுக்கு, என்சான்மென்ட் டேபிளையும் உடச்சிட்டேன், அதையும் உடச்சிட்டேன். நான் அப்புறம் தான் நோட் பண்ணேன், என்னன்னா அந்த இன்னொரு டைப் ஆஃப் புக் ஷெல்ஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் என்சான்மென்ட் புக்ஸ் மட்டுமே இருக்கு. அப்புறம் என்ன, மொத்தத்தையும் லூட் அடிச்சுட்டு சூறையாட்டு கிளம்பிட்டோம். அந்த பிளேஸ் வந்து எனக்கு மட்டும் கிடைச்ச என்சான்மென்ட் புக்ஸ் இதுதான். டெத் ஸ்ட்ரிப் 3, இன்ஃபினிட்டி, ப்ரொடக்ஷன் 4, ஃபயர் ஷிப் 2. இது மட்டுமே ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருந்து எனக்கு கிடைச்சிருக்கு. அப்ப இதுல எல்லா ஸ்ட்ரக்சரையும் ஃபைண்ட் பண்ணா இப்ப நாங்க இந்த ஸ்ட்ரக்சர் லூட் அடிச்சிட்டோம். அடுத்தது என்ன பண்ணும், இது மட்டும் குத்தடி குத்தடி செய்யலாம், குனிஞ்சு குத்தடி செய்யலாம், குடத்தை வச்சு கும்மி அடியே, கடல் இரும்ப தண்ணி அடியே. எல்லாம் கூட்டா பேசி அடுத்தது என்ன பண்ணணும் ஒரு முடிவு எடுத்துரும். ஏன்னா நான் இந்த மவுண்டன் கிராஸ் பண்ணி போயிட்டு எங்கேயாவது ஒரு பிளெயினான இடத்துல போயிட்டு ஒரு பெட்டை போட்டு இன்னைக்கு நான் தூங்கணும். அதான் எங்களுக்கு முதல் டார்கெட். போற வழியில எங்களுக்கு பெட் இல்லாதனால முதல்ல இந்த ஆட்டை மட்டன் ஆகணும். இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தரேன். உங்களுக்கு யாராவது கம்பல்ஸ் எஸ்எப்பில் ஜாயின் பண்ணி இருக்கும், கீழே இருக்க டிஸ்கவுண்ட் லிங்க் ஜாயின் பண்ணி. நான் இந்த மைன்கிராஃப்ட் வார்டன் பார்த்து கூட பயந்தது இல்லை. ஆனா இந்த கிரீப்பர் பார்த்து ஒவ்வொரு செகண்டும் எனக்கு பயமா இருக்கு. இந்த ஜாமியை கூட என்ன அந்த டார்ச்சர் பண்ணல. ஆனா அந்த கிரீப்பர் ஓவரா டார்ச்சர் பண்றான். ஆனா என்ன, நாங்க இந்த போற வழியில எக்கச்சக்கம் ஜாம்பிஸும் சரி எல்லாமே சரி எங்க அடிச்சுனே தான் இருந்தது. அப்படியும் மீறி நாங்க கடந்து போயினே தான் இருந்தோம். எவ்வளவோ பல அடிகள் பட்டு மெதிகள் பட்டு இங்க வந்து சேர்ந்துட்டு இது எங்கன்னா ஒன்றும் இல்லை, சும்மா அதை ரேண்டமா செலக்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல நான் பெட்டை போட்டு தூங்கிட்டு காலையில எழுந்துச்சு இந்த பிளேஸ் எல்லாமே வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ண போறோம்னா, எனக்கு இப்போ கொஞ்சம் உட்டு தேவைப்படுது. அதனால நான் இங்க ஒரு மரத்தை உடைக்கணும்னு வந்தேன். இருங்க உடைச்சிட்டேன். நான் பிரேக் பண்ண உட்டை வச்சு இங்க செஸ் செஞ்சு என்கிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வெளிச்சத்துக்காக இங்க ஒரு லேம்பையும் பக்கத்துல வச்சாச்சு. நான் செஸ்ட் வச்சதுக்கு அப்புறமா இந்த பிளேயர்ஸ் எல்லாமே அவங்க லூட்ஸ் இங்க வைக்க ஆரம்பிச்சு. அந்த லூட்ஸ் என்னென்ன இருந்ததுன்னா நீங்களே பாருங்க, இந்த வீடியோல காட்டுறேன் பாருங்க. இத்தனை புக்ஸ் ஒரே இடத்துல எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா அந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் ரேர் தான். அதனாலதான் எங்களுக்கு இத்தனை புக்ஸ் ஒரே இடத்துல கிடைச்சிருக்கு. ஆனா எங்களோட லக்கு. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஃபுட் இல்லாதனால பக்கத்துல இருக்கிற மாப்ஸ் அடிக்கலான்னு போனேன். முதல்ல மாட்டினது இதை பண்ணி தான். இந்த மைன்கிராஃப்ட் சர்வர் இந்த கிரீப்பர்ஸ் எங்க இருந்து எனக்குனே வரானுங்கன்னு தெரியல. ஆனா நான் எங்க இருந்தாலும் கரெக்டா என்னை தேடி வந்து இதோ இதுல விழிச்சிடுறாங்க. நான் என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க. இந்த கிரீப்பருக்கு எனக்கு என்ன பகன்னு தெரியல. என்ன பார்த்து எப்பவுமே வெடிக்கிறாங்க. நாங்க இப்ப 2 செட்டா இருக்கோம். ஒரு செட் இங்க நாங்க இங்க வேலையை பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு பிளேயர் அங்க போயிருக்காரு. எங்க போயிருக்காருன்னா அங்க எதனா பின்னாடி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கான்னு பார்க்க போயிருக்காரு. இப்ப அவருக்கு வந்துட்டு இருக்காரு. இப்ப அவர் வந்தோன்னு கேட்கணும், அவருக்கு என்னென்ன ஸ்ட்ரக்சர் அங்க இருந்து பார்த்தாரு. அப்புறம் இங்க நைட் ஆனதையும் நாங்க இங்கேயே பெட் போட்டு இங்கேயே தூங்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப இந்த பெட் சேர்த்து உட் எடுக்குதா அதோ ஒருத்தர் போயிருக்காரு. அவர் வந்தோடனே தான் இப்ப எனக்கு உட்டு கிடைச்சு நான் இங்க பெட்டு செய்யணும். இதோ வந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். வராரு. யோ இங்க வாயா, எங்க அங்க போற, சீக்கிரம் வாங்க. ஆனா
நான் ஃபுட்டு எடுத்துட்டு வர சொன்னது ஒரு பேர் இருக்கேன், கொடுத்துட்டு போறது வேற ஒருத்தர். சரி யார் வந்தா நான் பெட்டை செய்யணும். நான் அவங்க 2 பேருக்கும் 2 பெட் இங்கே இப்பவே செஞ்சுட்டேன். அப்புறம் அதை போட்டு நாங்க எல்லாருமே இங்கேயே தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்க தூங்கி காலையில இருந்தோம், ஒரு பிளேயரை காணோம். அவர் எங்க போயிருக்காருன்னு நீங்க பாக்குறீங்களா? அது என்னன்னா, அவர் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் போயிருக்காரு. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ கண்டினியூஸா பாருங்க, வர சீரியஸ் ஃபுல்லா. அப்புறம் நாங்க இங்க இருக்கிற இதுல எடுத்துட்டு திங்ஸ்ல எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். எங்கன்னா அட்வென்ச்சருக்கு. இப்பதான் நீங்க இந்த சீரியஸா ஃபுல்லா பார்க்க வேண்டியது இந்த வீடியோவே. இங்கதான் எங்களோட அட்வென்ச்சரே இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் தூரம் போனப்போ நான் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ண இன்னொரு பிளேஸ் ஒன்று வந்தது. அது என்னன்னா, அங்க தெரியுதுல ஒரு ஹவுஸ், அதுதான். இதை நான் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். நீங்க ரேஜியம்ஸோட ஷார்ட்ஸ் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்க இதை ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா திருப்பி அதை எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ண வேணான்னு அப்படியே போயிட்டோம். அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த பக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓஷனா இருந்ததுனால இந்த சைட் போக எங்களுக்கு அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை. வேற எதனா சைட்ல போகணும்னா பின்னாடி போகலாம், இல்லைன்னா போகலாம். ஆனா என்ன, எனக்கு பின்னாடி போக விருப்பம் இல்லை. அதனால இதுல ஸ்ட்ரெயிட் டைரக்ஷன்ல போகலாம். ஆல்ரெடி வந்த பிளேஸ் இருந்தால் பரவாயில்ல, புதுசா எதனா பார்க்கலான்னு இந்த சைட்லயே போகலான்னு முடிவு பண்ணி இந்த சைட்லயே போக ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் தூரம் போனப்போ நாங்க ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ண அந்த இன்னொரு பேஸும் வந்தது. இதையும் நாங்க திருப்பி எக்ஸ்ப்ளோர் பண்ண இல்லை. அதனால நான் ஸ்கிப் பண்ணிட்டு டேரக்டா நானும் போக ஆரம்பிச்சிட்டேன். நினைக்கிற பிளேயரும் வர ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பெரிய மவுண்டைன், எனக்கு இந்த பிளேஸ் கிட்ட வரும்போது தான் இந்த மைன்கிராஃப்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா தெரியுது. அதுவும் அந்த செரி பயம். ஏன்னா இந்த மைன்கிராஃப்ட் ஆட் பண்ணதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச பயம் இதுதான். அதுக்கப்புறம் இங்க நான் ஒரு பெரிய டீப்பான ஒரு கேவை பார்த்தேன். இந்த கேவ் ரொம்ப பெருசா இருந்தா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆனா எனக்கு எங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண விருப்பம். அதுக்கப்புறம் நான் கொஞ்ச தூரம் முன்னாடி போயினே இருக்கும்போது என் கண்ணு ஒன்று மாட்டுச்சு. நான் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை பார்த்ததே இல்லை. அது என்னவா இருக்கும்னு எனக்கு ஐடியாவும் இல்லை. அதனால எனக்கு என்ன தோணுச்சா, அது கிட்ட போய் பார்க்கலான்னு நாங்கள் கிட்டவும் போனோம். நான் இப்ப இது கிட்ட வந்துட்டேன். இப்ப இது உள்ள இருக்குன்னு நான் பார்க்கலாம். உள்ள அயன்கோலமும் வில்லேஜர்ஸும் என் கிட்ட எடுத்துடுறாங்க. அப்புறம் அலேஸ் இருந்தது. ஆனா நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா, இங்க வெடிக்கட்டு இருக்குது. எனக்கே ஒரு செகண்ட்ல ஷாக் ஆயிடுச்சு. ஆனா வெளியே போட்டு நான் பெட் ரீச் பண்ணும்போது என்ன கூப்பிட்டானுங்க. இப்ப நான் என்ன பண்றது, திருப்பி இங்க இருந்தா நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். இங்க இருந்தா திருப்பி இப்போ நாங்க போக வேண்டியது வருது. ஆனா இப்ப என்னன்னா, இந்த மைன்கிராஃப்ட் எனக்கு என் கண்ணுக்கு ஒன்னும் பியூட்டிஃபுல்லா தெரியுது. அதுவும் நீங்க இந்த வீடியோ பாருங்க. உண்மையிலே எனக்கு தான் இந்த மைன்கிராஃப்ட் பியூட்டிஃபுல்லா தெரியும், இல்லை உங்களுக்கு இந்த மைன்கிராஃப்ட் பியூட்டிஃபுல்லா தெரியாங்க பாருங்க. நான் திருப்பியும் கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன். ஒன்று திருப்பி இந்த இதுக்குள்ள போயிட்டு அடிவாங்க நான் தயாரா இல்லை. அதனால என்ன பிளான் பண்ண, நான் திருப்பி இங்கேருந்து அப்படியே ஓரமாவே கிளம்பிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். அப்படி போயிட்டு இருக்கப்போ என் கண்ணு கொஞ்சம் மாட்டுச்சு. அது என்னன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. கிட்ட போய் பார்த்தா தான் அது என்னன்னு எனக்கு ஒன்று தெரியும். சரி வாங்க கிட்ட போய் பார்ப்போம். இந்த ஹவுஸ்குள்ள லூட் இருக்கலாம், அப்படிலாம் டேஞ்சர் கூட இருக்கலாம். ஆனா என்ன இருக்கும் ஐடியா தெரியும். உள்ள போய் பார்த்தேன், இது பிக் ஸ்பானர். உடனே நான் வெளியே கிளம்பிட்டேன். ஆனா என்ன, ஒருத்தர் உள்ள மாட்டீங்க. டோர் சுத்துறாத, இப்படியாவது வெளியே வந்துரு, சீக்கிரம் டோரை சாத்துரு. எப்பா நாங்க ஆனா 2 பேருமே தப்பிச்சிட்டோம். நாங்க இது எங்க தான் போறோம் எங்களுக்கும் உங்களுக்கு புரியல. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் நான் இப்பதான் பிரிச்ச பயமே பார்த்தேன். இந்த பயமுக்கு என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கும் புரியும். வாங்க பார்ப்போம். ஆனா இந்த மைக்ராஃப்ட் மாப்ஸ் எனக்குனே ஒரு அனுப்பி தெரியுது. எங்கன்னு ஒரு அனுப்பி 2 ஸ்கெலட்டன்ஸ் என்னையே டார்கெட் பண்றாங்க. ஆனா என்ன, என்னை காப்பாற்றாத நடுவில் ஒருத்தர் பேஸ் பண்ணிட்டு அவரால் நான் இப்போ தப்பிச்சிட்டேன். ஆனா பாவம் என்னை காப்பாற்று அவர் தான் செத்து. அவர் பண்ண அந்த ஸ்கூல் நான் சும்மா விடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நான் இங்கே வெயிட் பண்ணி அவரும் திரும்பி வந்துட்டு, இப்போ நம்ம எதை வந்து தேடி போறோம்னா இங்கே நம்மளுக்கு வில்லேஜ் கிடைக்குதான்னு பார்க்கணும். ஏன்னா வில்லேஜ் பக்கத்துல சர்வே பண்ணுறதா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் எங்கள் கண்ணில் ஒரு வெளிச்சம் பட ஆரம்பிச்சது. ஆனா என்ன, அது ஏதோ ஸ்ட்ரக்சர் மாரி தெரியல. ஸ்ட்ரக்சர் தான், ஆனா என்ன எங்களுக்கு அது பார்த்தோன்னே பார்த்ததுன்னா ஒரு வில்லேஜ் டைப்ல தான் இருந்தது. நான் நினைச்சது சரிதான், இது ஒரு வில்லேஜ் தான்.
ஆனா என்ன வில்லேஜ்னு தான் தெரியல. முதல்ல இந்த வீட்டுக்கு வாசல் எங்க இருக்குன்னு தெரியல. வாசல் முன்னாடியே தான் இருக்கா? கன்ஃபார்ம் இது ஒரு வில்லேஜ் தான். ஏன்னா இந்த வீட்டுல வில்லேஜர்ஸ் இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே இந்த மாடல வச்சு இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. இந்த மைண்ட் கிராஃப்ட் நான் புதுசா பாக்குற மாதிரி இருக்கு இந்த மாடு போட்டது. நீங்களே பாருங்க, இந்த இடம் அழகா இருக்கா இல்லையா? அழகா இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க, இது அழகா இருக்கு ப்ளீஸ். அதுவும் இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்ஸும் ஒவ்வொரு யூனிட்டா இருக்கும். எனக்கு இந்த ஸ்டைல்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்பதான் இந்த மைண்ட் கிராஃப்ட் எனக்கு ரொம்ப புதுசா தெரியுது. புதுசா மட்டும் இல்லை, ரொம்ப அழகாவும் தெரியுது. இவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த வில்லேஜ். நாங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம், இங்க இருந்து நாங்க கிளம்பிட்டோம். அப்படி நாங்க போயிட்டே இருக்கும்போது அங்க ஏதோ மவுண்டைன் மாதிரி என் கண்ணில் மாட்டுச்சு. ஆனா என்ன, அது மவுண்டைன்ல ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. கிட்ட போய் அதை கன்ஃபார்ம் பண்ணேன். நான் கிட்ட போனேன், அப்பதான் கன்ஃபார்ம் பண்ணேன் இது ஏதோ ஸ்ட்ரக்சர் தான். நான் இந்த சர்வர்லயே பார்த்து இருக்கேன், இதுதான் ரொம்ப பெரிய ஸ்ட்ரக்சர். ஆனா நான் இதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறது கிடையாது. முதல்ல எங்களுக்கு ஒரு பேஸை கட்டணும், அதுக்கப்புறம் தான் இதை நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இப்படியே ஒரு வழியா நான் பேஸ் கட்டுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான இடத்த பார்த்துட்டேன். அது என்னன்னா, அதுவும் தெரியல, அந்த மவுண்டைன் மேலதான். அதுக்காக அந்த மவுண்டைன் மேல பிளேஸ் எப்படி இருக்குன்னு நாங்க பார்க்க போனோம். இப்படியே இப்ப நாங்க மேல வந்துட்டோம். ஆனா என்ன, இது கொஞ்சம் டீசெண்டாவே இருந்தது. இந்த பிளேஸ் எங்களுக்கு போதும். இந்த மொத்தம் மவுண்டெயினையும் நாங்கள் அப்படியே ஃபிளாட்டாக மாற்றி நாங்கள் இந்த இடத்துல பேஸ் பண்ணிருக்கோம். ஃபிளாட்டினோடனே அந்த மொத்தம் மவுண்டெயினையும் எடுத்துன்னு தான் நினைக்கிறீங்க, மேலே மட்டும் ஃபிளாட்டாக மாற்றிருக்கோம். ஆனால் உண்மையிலே இங்க இருந்து வியூ சூப்பராக இருந்தது இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது. அதனால நான் மேலே போயிட்டு வியூ எப்படி இருக்குன்னு பார்க்க போனேன். உண்மையிலே சூப்பராக தான் இருக்கு. இங்க இருந்து பார்க்க இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ்ல ஆட் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். அதனால நான் பெட் எடுத்து இங்கேயே பெட்டை போட்டு ரீச் பண்ணி செட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எங்க திங்ஸ்லாம் இங்கே வச்சுக்கோம். நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்தது இந்த சர்வர் ஜாயின் பண்ண, டிஸ்கார்ட் சர்வர் ஜாயின் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்போர்ட்டிங்.